பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணஜே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமஹ. ஸ்ரீமத் பகவத்கீதைக்குரிய தியான ஸ்லோகங்களில் 8வது ஸ்லோகத்தின் அர்த்தத்தை இப்பொழுது சொல்லுகிறேன். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமஹம் வந்தே பரமானந்த மாதவம். யத்கிருபா, யத்கிருபா என்றால் யாருடைய கிருபையானது மூக்கம் வாசாலம் கரோதி. மூக்கம் என்றால் ஊமையை, வாசாலம், வாசாலம் என்றால் பேசக்கூடிய ஆற்றல் படைத்தவனாக, கரோதி செய்கிறதோ. அதாவது இந்த ஸ்லோகம் பகவானுடைய அனுக்கிரக விசேஷத்தை, மகிமையை போற்றி புகழ்ந்து சொல்லுகிறது. இதுவும் ஸ்ரீகிருஷ்ணரை ஸ்துதிப்பதாகத்தான் அமைந்திருக்கிறது. பகவான் மகாவிஷ்ணு ஸ்ரீகிருஷ்ணாவதாரம் பண்ணினார். ஆகையினால மாதவன் என்று மகாவிஷ்ணுனுடைய மகிமையை சொல்லி இந்த ஸ்லோகம் கருத்துக்களை உபதேசம் செய்திருக்கிறது. யத்கிருபா, யாருடைய கிருப்பையானது மூக்கம் ஊமையை, வாசாலம் பேசக்கூடிய சக்தி படைத்தவனாக ஆக்குகிறதோ. பங்கும் கிரிம் லங்கயத்தே, பங்கும் என்றால் முடவனை, அதாவது நடக்க முடியாதவனை, கிரிம் மலையை, லங்கயத்தை தாண்டும்படி செய்கிறதோ. தம் பரமானந்த மாதவம், அந்த உயர்ந்த பேரின்ப வடிவமான மாதவனை, மா என்றால் மகாலட்சுமி, தவஹா என்றால் கணவன், மகாலட்சுமியினுடைய கணவனாகிய அந்த மகாவிஷ்ணுவை வந்தே வணங்குகிறேன். யத்கிருபா தமஹம் வந்தே பரமானந்த மாதவம். அகம் தம் பரமானந்த மாதவம் வந்தே, நான் அந்த பரமானந்த மாதவனை வணங்குகிறேன். எனக்கும் அவ்வாறு அவன் கிருபை செய்ய வேண்டும். இதை கொஞ்சம் கவனமாக புரிஞ்சுக்கணும். அதாவது பிறவியிலேயே ஊமையாக இருக்கிற ஒருத்தனை பேச வைக்கிறார், அது நடக்கலாம். நடக்காது சொல்லலை, என்ன அதிசயங்கள்லாம் உலகத்தில் எத்தனையோ நடந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி நடக்க முடியாத ஒருவன் மலையை தாண்டுவது என்பதெல்லாம் நடக்கக்கூடியதா, இது பகுத்தறிவுக்கு உட்பட்டதா அப்படின்னு சில பேர் நினைக்கலாம், கேள்வி கேட்கலாம். ஃபெய்த் இஸ் பவர். உண்மையான பக்தி ஒருவனுக்கு இருந்தால் என்னவெல்லாமோ அதிசயங்கள் இந்த உலகத்திலே நடக்கத்தான் செய்கின்றன. இருந்தாலும் இதை கொஞ்சம் ரேஷனல் பார்க்கணும்னு நினைச்சாலும் அதுக்கும் பதில் இருக்கு. இப்போ நம்ம பொதுவாகவே ஒரு துறையில் ஒருத்தருக்கு அறிவு இருக்கு சொல்ல முடியாது. மூக்கம் அப்படிங்கிறது பிறவியிலேயே பேச முடியாதவனைங்கிற அர்த்தத்தை உடையதாக இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு துறையை நாம் படித்து அறியாதவரை அதை பற்றி பேச முடியாது. குறிப்பாக ஆன்மீகத்துறையில் நாம் ஆன்மீக கல்வியை படிக்காமல் அதை பற்றி பேச முடியாது. ஏன்னா இதை செய்திருக்கிறவர் ஒரு ஆன்மீக கருத்துக்களை விளக்கக்கூடிய ஒரு ஆச்சாரியர், மதுசூதன சரஸ்வதி என்கிற மகான் இதை செய்ததாக பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு பரமகிருஷ்ண பக்தர், மகாவிஷ்ணு பக்தர். ஆகையினால் அவர் சொன்னதாக அர்த்தம் பண்ணிக்கணுது. அதாவது நான் இந்த துறையில் எனக்கு கொஞ்சம் கூட பழக்கம் இல்லாமல் இருந்தது, எனக்கு பகவான் நல்ல அறிவை கொடுத்தார். நான் இந்த துறையில் ஊமை மாதிரி இருந்தேன், ஆனால் இவ்வளவு சாஸ்திர விஷயங்கள்லாம் பேசக்கூடிய சக்தி அந்த பகவான் தான் எனக்கு கொடுத்தார். நான் முயற்சி பண்ணினாலும் என்னுடைய முயற்சிக்கு அவனுடைய அருள் இல்லைன்னா இந்த முயற்சி இவ்வளவு வெற்றியை தந்திருக்க முடியாது. ஒரு துறையில் அறிவில்லாத ஒருவன் அந்த துறையை பற்றி பேச முடியாது. அந்த துறையை அறிந்தானேயானால் அதை பற்றி பேசக்கூடிய சக்தி அவனுக்கு வரும். அந்த அர்த்தத்தில் எடுத்துக்கணும். ஆக பேச முடியாதவனை மிகவும் நன்றாக பேசக்கூடியவனை ஆக்கிறதுக்கு பகவானுடைய கருணை தான் காரணம். அதே மாதிரி இந்த சம்சாரம்ங்கிறது தாண்ட முடியாது. நம்ம எல்லாம் முடவர்களை போல இருக்கோம், போலன்னு எடுத்துக்கணும். எப்படி கால் நடக்க முடியாத ஒருத்தன் மலையை தாண்டதுங்கிறது சாதாரண காரியம் இல்லையோ, அது மாதிரி மனப்பக்குவம் இல்லாத, ஞானம் இல்லாத நமக்கும் இந்த வாழ்க்கைங்கிற பெரிய மாபெரும் மலை, நம்முடைய ஆசா பாசங்கள்லாம் ஏராளமாக இருக்கு. அந்த அர்த்தத்தில் இங்கே சொல்லு, மலை என்பது அதை குறிக்கிறது. முடவன் என்பது துன்பத்தை தாங்க முடியாத, தாண்ட முடியாத ஒரு ஜீவாத்மாவை குறிக்கிறது. அவனை இந்த மலை போன்ற துன்பங்களெல்லாம் அவனால் தாண்டக்கூடிய சக்தி படைத்ததாக ஆகிவிடுகிறது. ஆகவே அறிவில்லாதவனை அறிவை உடையவனாகவும் நன்கு அந்த அறிவை பிறரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய பேச்சாற்றல் படைத்தவனாகவும் ஆக்குவது இறைவனுடைய அருள்.
அதே போல தாங்க முடியாத துன்பங்களையெல்லாம் தாங்கி துன்பமே இல்லாத இன்பத்தையே நன்கு உணர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை தருபவன் பகவான். அப்பேற்பட்ட பகவானை நாம் எப்பொழுதும் சார்ந்து நம்முடைய முயற்சிகளை செய்ய வேண்டும் என்பதே இந்த ஸ்லோகத்தினுடைய முக்கியமான உபதேசம். இதன்படி நாம் எல்லோரும் பகவானை பரிபூர்ணமாக சார்ந்திருந்து அவரை பற்றி கொண்டு சாஸ்திரங்களை நன்றாக படித்து இந்த சம்சாரம் என்கின்ற மலையை தாண்டுவதற்கு முயற்சியை மேற்கொள்வோமாக. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நம் எல்லோருக்கும் பரிபூர்ணமாக அனுகிரகம் செய்யட்டும். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமஹம் வந்தே பரமானந்த மாதவம். அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள், பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள். ஹரி ஓம். ஓம்